நம்மளுடைய இந்தியாவில் நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதியினருக்கும் அவங்களுடைய ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த இடஒதுக்கீடு எங்கெங்கெல்லாம் செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி நிறுவனங்கள்ல, அரசியல் வட்டாரங்கள்ல, நமக்கான வேலை வாய்ப்புல, இந்த மாதிரி இடங்கள்ல இந்த இடஒதுக்கீடுன்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நாம எல்லாரும் இதை பத்தின முழுசான தகவல்களை நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டோம். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு பயன்படுத்தப்படுது. அதாவது ஒவ்வொரு விஷயத்திலையும், அதாவது பார்த்தீங்கன்னா அரசியலையா இருக்கட்டும், கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு ஒதுக்கிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் அதாவது 100 வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா 69 வேலைகள் ஒவ்வொரு கம்யூனிட்டினருக்கும் எந்தெந்த விழுக்காட்டில் ஒதுக்கணும் அப்படின்னு நம்ம இதுல சொல்லியிருக்காங்க. பிசி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 26.5 விழுக்காடு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி பிசிஎம், அதாவது முஸ்லிம்களுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 விழுக்காடு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்கு. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 20% இடஒதுக்கீடு இருக்கு. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 18%, எஸ்டிக்கு 1%, மொத்தம் 69% இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுல மீதி இருக்கிற இந்த 31 விழுக்காடு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கும். இந்த 31 விழுக்காடு தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரின்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா முதல் 31 இடங்களை பிடிக்கிறவங்க எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலை வாய்ப்போ அல்லது கல்வி நிறுவனங்கள்ல முன்னுரிமையோ வழங்கப்பட மாட்டாங்க. அதை ஓப்பன் கேட்டகரின்னு சொல்றாங்க. முதல் 33 இடங்கள்ல படிக்கக்கூடிய அதிக மதிப்பெண் எடுத்தவங்களை ஓப்பன் கேட்டகரியா அவங்க கவர்மெண்ட் கன்சிடர் பண்றாங்க. இந்த 31 விழுக்காடு நாமெல்லாம் ஜெனரல் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இல்லை. இந்த கேரி ஃபார்வர்ட் அப்படின்ற சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடஒதுக்கீட்டை பொறுத்தளவில் இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது பிசிக்கு 26.5, எம்பிசிக்கு 20, எஸ்சி எஸ்டிக்கு 19%, இந்த மாதிரி இடஒதுக்கீடுகள் ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் அல்லது கல்வி நிறுவனங்கள்லையும் அல்லது அரசியல் வட்டாரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்கு. இந்த இடத்துக்கான ஆட்கள் ஒருவேளை நிரப்பப்படவில்லை அப்படின்னா, இப்ப ஒரு வேலைக்கு 100 பேர் தேவைப்படுறாங்கன்னா அந்த 100 பேர்த்துல பார்த்தீங்கன்னா 26.5 பிசில இருந்தும் 20.5 எம்பிசில இருந்தும் இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஒருவேளை அந்த டைம்ல அத்தனை விழுக்காடு நபர்கள் அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டில இருந்து வரல அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இடங்கள் அடுத்த முறை அந்த ஆள் சேர்ப்போ அல்லது கல்வி நிறுவனங்கள்ல பயன்படுத்தக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கான விஷயங்களுக்கோ அல்லது அரசியல் வட்டாரத்திலேயே பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு ஒரு வேலை வாய்ப்புக்கோ அல்லது ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ பாத்தீங்கன்னா அதே கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வர்ற வரைக்கும் அந்த இடம் அவங்களுக்காக பாதுகாக்கப்படும். இந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம், பின்னேற்பு முறை அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. இந்த இடஒதுக்கீட்டுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 59% பாத்தீங்கன்னா இடஒதுக்கீட்டுக்காக பயன்படுத்துறாங்க. மீதி இருக்கக்கூடிய 41% என்ன பண்றாங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு தராங்க. அந்த ஓப்பன் கேட்டகரி அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட எக்ஸாம்லயோ அல்லது கவுன்சிலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லயோ பாத்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய அந்த 41 நபர்களுக்கு அவங்களுடைய கம்யூனிட்டி அடிப்படையில கொடுக்க மாட்டாங்க. ஓப்பன் கேட்டகரி அப்படின்ற லிஸ்ட்ல கொண்டு அவங்களுக்கான முன்னுரிமையை கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ஐடி யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ற பசங்களுக்கான இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசோட இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் வழங்கப்படுது. அதே மாதிரி மத்திய அரசுக்கான இடஒதுக்கீடுல பாத்தீங்கன்னா ஓபிசி நான் கிரிமி லேயர் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியும் அவங்க முன்னுரிமை தராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 59% என்னென்ன கம்யூனிட்டிக்கு எந்தெந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு பாத்தீங்கன்னா 15%, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 7.5%, ஓபிசி அதாவது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 27%, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்றவங்களுக்கு 10% இடஒதுக்கீடாக தராங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 4% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அடிப்படையில் இடஒதுக்கீடு தராங்க. இந்த ஓபிசியில் பார்த்தீங்கன்னா நான் கிரிமி லேயர், கிரிமி லேயர்னு 2 விஷயங்கள் இருக்கு. ஓபிசி நான் கிரிமி லேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் சரி, அவங்க அக்ரிகல்ச்சர்லேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணாலும் சரி, இல்லை ரெண்டுலையுமே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 8 லட்சத்துக்குள்ள, அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 8 லட்சத்துக்குள்ள அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்றவங்களா இருந்திருக்கணும். அந்த மாதிரி உள்ளவங்கள தான் ஓபிசியில் நான் கிரிமி லேயர் கேட்டகரியில அவங்களுக்கான 27% இடஒதுக்கீடு தராங்க. இந்த 8 லட்சத்துக்கு மேல இன்கம் ஜென்ரேட் பண்றவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிரிமி லேயர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கிடையாது, ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதாவது செக்ஷன் ஏல டைரக்ட் குரூப் ஏ ஆபீசர்ஸ் அந்த மாதிரி ஃபேமிலி கேட்டகரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிமி லேயர்ல வராங்க. அவங்க பாத்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு அதிகமா ஒவ்வொரு வருஷமும் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இடஒதுக்கீடு அடிப்படையில் பாத்தீங்கன்னா
கிரிமி லேயர்ல வருவாங்க. அவங்களுக்கு தனியா ரிசர்வேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாடு இடஒதுக்கீடை பொறுத்தளவுல இந்த கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர் அப்படின்ற அடிப்படை விஷயங்கள்லாம் கிடையாது. மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இந்த நான் கிரிமி லேயர், கிரிமி லேயர் அப்படின்ற 2 விஷயங்கள் வந்து பார்க்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் கிரிமி லேயர் அப்படின்றது என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு குறைவான வருமானம் ஈட்டக்கூடிய குடும்பங்கள்ல இருந்து வரக்கூடியவர்களா இருக்கணும். அதே மாதிரி கிரிமி லேயர் அப்படின்றது 8 லட்சத்துக்கு அதிகமா சம்பளம் ஈட்டக்கூடியவங்க கிரிமி லேயர்னு சொல்றாங்க. நீங்க அவங்க வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து கிரிமி லேயர்னு சொல்றாங்க. அதாவது வந்து இடஒதுக்கீடு வந்து அவங்களுக்கு கிடைக்காது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர்ன்ற அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு ஃபாலோ பண்றது இல்ல. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது இடபிள்யூஎஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா 2019 103வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்த இடபிள்யூஎஸ் ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க 8 லட்சத்துக்கு கம்மியா வந்து சம்பளம் ஈட்டக்கூடியவங்களா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு கம்மியா இடம், அதாவது நிலம் வச்சிருக்கவங்களா இருக்கணும். பிளஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரெசிடென்சியல் பிளாட் பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியா உள்ளவங்களா இருக்கணும். இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க வந்து இருந்தீங்கன்னா நீங்க இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா 1 இயருக்கு தான் வேலிடா இருக்கும். அதுக்கப்புறம் தாசில்தார் மூலமா அப்ளை பண்ணி இந்த இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட்டை நம்மளுடைய தேவையை பொறுத்து வாங்கிக்கணும். இந்த இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும், அதாவது வேலை வாய்ப்புகளோ அல்லது படிப்பு ஐஐடி, என்ஐடி அந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் போறீங்க அப்படின்னா, இல்லை நீட் எழுதுறீங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரி வந்து பொருந்தும். இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது யாருக்காக பார்த்தீங்கன்னா, பின்தங்கிய மற்றும் விளிம்பு நிலையில உள்ள சமூகங்களோட பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த இடஒதுக்கீடுன்ற கான்செப்ட். அதுல பாத்தீங்கன்னா இந்த நடவடிக்கை பாத்தீங்கன்னா சமூக நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு நடவடிக்கைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கான ஒரு மறுக்கப்பட்ட வாய்ப்பை வந்து நிவர்த்தி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இந்த இடஒதுக்கீடு வந்து பார்க்கப்படுது. அதாவது 15வது விதியில பாகுபாட்டை தடை செய்தல், அதாவது நம்ம யாரையுமே பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து முன்னிறுத்தியும், விதி 16ல பாத்தீங்கன்னா பொது வேலை வாய்ப்புல அனைவருக்கும் சம உரிமை அப்படின்ற விஷயத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி விதி 330, 332ல பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கட்டாயமா கொடுக்கணும் அப்படின்ற சட்டத்தை வந்து இயற்றி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்தி அவங்களுடைய கோட்டாவுக்கு தகுந்த இடஒதுக்கீட்டுல எப்படி எல்லாம் பயனடையணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கல்வி நிறுவனங்களிலேயோ அல்லது வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடங்கள்லயோ அல்லது அரசியல் விஷயங்கள்லயோ இந்த மாதிரியான இடஒதுக்கீடுகளை பத்தின விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படும் பொழுது இன்னுமே சிறப்பா செயல்பட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேலும் ஏதாவது இந்த இடஒதுக்கீடு பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தரத்துக்கு தயாரா இருக்கோம். நன்றி.